குட் ஆஃப்டர்நூன். ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி மார்னிங் குவா ஹார்வெஸ்ட் பண்ணோம். அதில் கொஞ்சம் அந்த பெரிய சைஸ் குவாலாம் நான் எடுத்து பேக் பண்ணிட்டேன். அது இப்போ சீசன்றதுனால இப்போ குவா பிக்கிள் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அபவுட் டு ரைப்பன். இது ஒரு 2 டேஸில் பழுத்துரும். ஸோ இது சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். நல்லா பழமாக இருந்ததெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் ட்ரீ ரைப்பன் இது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த ரெட் குவா மால்ட் பற்றி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா நான் இப்போ கன்சியூம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 months அதை சாப்பிட்டுருக்கேன் நான். அது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்ச உடனே நல்லா உடைக்கிற அளவுக்கு காயணும். நல்லா பிரிட்டலாக காயணும். காஞ்ச உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ரஃப்பாக இங்கே மிக்சியில் பொடி பண்ணிட்டுருவேன். இப்போ காஞ்சது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இன்னும் 100% காயலை. இது உடைக்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும். நல்லா காஞ்ச ஒரு பேட்ச் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரஃப்பாக பொடி பண்ணி வச்சுட்டேன் மிக்சியில். ஏன்னா மொத்த குவாவாக கொடுக்கச்ச மிஷினில் என்ன நினச்சிருக்கிறான்னு தெரியல, ஹீ சார்ஜஸ் எக்ஸார்பிடன்ட்லி. அது மில்லில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்த பிறகு நான் வீட்டில் கேஷ்யூவும் ஆல்மண்ட்ஸும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கோர்ஸாக பவுட்ரு பண்ணி அதில் கலந்துட்டேன். நான் ஃபஸ்ட் பேட்ச் பண்ணச்சு அதுலேயே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்துட்டேன். ஸோ அது அப்படியே நம்ம பாலில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். சுகர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுகர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாம். நான்லாம் கொஞ்சம் சுகர் கூட சாப்பிடுவேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிப்பேன். பட் சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்க அந்த நாட்டு சர்க்கரையே போகும். பட் செகண்ட் பேட்ச்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேஷ்யூவையும் பாதாமையும் இதிலேயே கலந்து இந்த ஃபைன் பவுடர் அரைக்கச்சு மில்லில் கொடுத்து அரைக்க சொல்லியிருக்கேன். அது ஒரு 1/2 kg தான் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி வருதுன்னு பார்க்கணும் அப்படின்னு. அதில் நாட்டு சக்கரை கலக்கலை. இப்போ அதை எடுத்துன்னு அதை நான் சுகர் போட்டு தனியாக சாப்பிட்டு பார்க்கணும். அது இன்னும் சாப்பிடல. ஸோ அது ஒரு பேட்ச். இப்போ 3rd பேட்ச் நான் இப்போ இந்த வாட்டி லான்ச் பண்ண போகிறேன். இது ஒரு பேட்ச் ரெடியாக இருக்குது இப்போ பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரீ ரைப்பன் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு 2 நாள் கழித்து பழுத்து யூஸ் பண்ணலாம் தான். ஆனால் அந்த ட்ரீ ரைப்பனில் அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூடவே இருக்கும். அதனால் நான் ட்ரீ ரைப்பன் ஃபுல்லாக நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்குவாஷும் பேரலாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது 2 தான் இப்போ ட்ரீ ரைப்பனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சீசன்றதுனால இப்போ குவா ஸ்குவாஷும் குவா மால்ட்டும் இப்போ பேரலாக போயின்னு இருக்கு வேல்யூ ஆட்ஸில், குவா வேல்யூ ஆட்ஸில். இப்போ இந்த லான்ச் பண்ணச்சு எப்படி பேக் பண்ணுவேன், அந்த பேக் பண்ணச்சு அந்த பேக்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.